ஹாய், பீரியட்ஸ் விசஸ் வெயிட் கெயின். விமனா பிறந்த எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் நார்மல். பிகாஸ் பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். லைக் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வரும், கான்ஸ்டிபேட்டாக ஃபீல் பண்ணுவோம், அண்ட் மசில் பெயின் இருக்கும், அண்ட் கிராம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட்டாக அந்த டைமில் நடக்கிறதுனால நம்மளோட பாடி ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணும். ஸோ இந்த ஹெவினஸ்னால அந்த டைமில் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை 1 kg இல்லை 2 kg நீங்கள் கெயின் பண்ண மாதிரி தான் அந்த வெயிட் மிஷினில் நமக்கு காட்ட போகுது. ஸோ இதனால தான் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்றது, பீரியட்ஸ் டைம்ல வெயிட் செக் பண்ணி பார்க்காதீங்க. அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2-3 நாள்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே வெயிட் கொஞ்சம் கூட தான் காட்டும். அண்ட் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நார்மல் வெயிட் எப்படி இருந்தீங்களோ அந்த வெயிட்லேயே காட்டும். பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ். இது எல்லாருக்குமே காமனா நடக்கிற விஷயம். இது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் முக்காவாசி பீப்புளுக்கு இன்னுமே இது வந்து தெரியல. ஸோ ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல வெயிட் செக் பண்ணி பார்க்கறதுன்றது ரொம்பவே தவறான விஷயம். ஸோ இந்த டைம்ல எல்லாருக்குமே வெயிட் அதிகமாக தான் காட்டும். ஸோ ஒன்ஸ் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட வெயிட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்க எடுத்துக்க வேண்டாம். இட்ஸ் நார்மல் ப்ராசஸ் டூ. ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம ஸ்டே ஹெல்த் வித் பூர்ணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.